கண்ட மிருகங்கள் வாழற இந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடன் வந்துட்டு போறான்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணில் கிடைச்சான், ரைஃபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது இருக்கட்டும், உன்னை காப்பாத்தலான்னு சொன்ன பாபு அவன் எப்படி இருப்பான்? அவராப்பா உள்ளங்க மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாரப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி ஃபிளவர் ஷோல வச்சிருப்பாங்களே கேரட் அப்படி இருப்பாரு. பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கௌபாய் டைப்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரப்பா. அப்புறம் முட்டைகோஸ் இல்ல முட்டைகோஸ் அடப்பாமா விசிட்டபிள் பர்சனாலிட்டியா வர்ணிச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர். யுவர் ஆனர். எஸ் ப்ரோசீட். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே ஒன்னே நான் பெற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் காப்பாத்தினான்னு சொன்னேன். அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மறந்துட்ட குற்றத்துக்காக ஒரு கப் டீய கண்ணை மூடிக்கிட்டு கண்ண 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 கண்ணு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டு கட 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 கடன்னு சாப்பிடணும். கட 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 கட. ஐயோ அங்க இருக்கு. போகாதீங்க. பயப்படாத. முள்ளு குத்தி இருக்கு. சிங்கத்தோட பேசுறாரு. அடேப்பா பயங்கரமான ஆளா இருக்காரு. லதா என்ன என்ன ஏன் இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரு பழகிற வரைக்கும் தான் பயமா இருக்கும், அப்புறம் பயம் தெரியாது. ஆமா எனக்கு கூட உங்களை முதல்ல பார்க்கும்போது பயமா தான் இருந்தது. இப்போ ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கா ஆண்டவன் உங்களை அனுப்பினார் போல இருக்கு. என் இதயத்தை கவர்ந்த உன்னை இல்லற ஜோதி ஆக்கிட்டேன். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க நான் தைரியமாவும் தயாராகவும் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முள்ளோட இருக்கிற ரோஜா இல்ல, காதல் கல்லோட இருக்கிற மனோரஞ்சன். மனோரஞ்சன் எங்க பார்க்கலாம்? வெற்றி வெற்றி. வாழ்க இந்த நாள், வாழ்க நம்மை சேர்த்து வைத்த சிங்கம், வாழ்க. என்ன மேனேஜர், என்ன? காடு பூராவும் தேடி பார்த்துட்டேன், கார்மேகத்தை காணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். எல்லா பொருளும் கிடைச்சு போச்சு. வெரி குட். அப்போ வாங்க போவோம். சரி நீங்க போங்க, நான் அப்புறம் பின்னால வரேன். தேங்க்யூ. இவரா உங்க மேனேஜர்? ஆமா. இவர் அந்த திருட மாதிரியே இருக்காரே. அவன் வேற, இவரு என் மேனேஜர். ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கே. ஓஹோ, அதனால்தான் பயந்துட்டியா? ஆமா, ஏன் போக வேண்டாம்னு சொன்ன? பின்ன என்ன, ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் திருட. எப்பப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த காட்டுல தனியா எப்படி போறது? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போங்க. இதுதான் எங்க வீடு. ரொம்ப நன்றி. இது நீங்க நடை கட்டுங்க. இது ஓன் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மரகுண்ட வந்திருக்கீங்களாக்கும், போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன். உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாது. போங்களே. முடியாது. சரி. என்ன அவசரம் உனக்கு இப்ப? ஏன் பயப்படுற? யாரு இருந்தாலும் அப்பா
நான் ஹண்டர் ஹண்டரா ஹண்டர் ஓஹோ வேட்டக்காரனா லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா கன் லைசன்ஸுக்கு 10 வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறிய வாழ மரத்துல ஊசி வைக்க பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி உன் பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு. அப்பா அன்னைக்கு ஒரு நாள் திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல. அவளா இவரு? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாற்றுவார், யானைகிட்ட இருந்து கூட காப்பாற்றுவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா. என்ன தம்பி நிக்கிற, நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா உட்காரு தம்பி, உட்காருங்க உட்காருங்க. அம்மா தவிக்குவா. ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லப்பா. உண்மையாதானே? நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு வாங்க மாப்பிள்ளையே வர்றதாருன்னா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மிலிட்டரியில இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைட்டா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, மீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஒண்ணும் சொல்லல மாப்பிள்ள, ஒண்ணும். மேனேஜர், நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாம், என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு யாரா இருக்கலாம்? வேற யாரும் இல்லம்மா, நம்ம மசனக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரல்ல, அவருடைய பொண்ணுதாமா. மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்பா நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன், நான் என்கிட்ட மறைச்சா உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல. சொல்லுங்க மேனேஜர். அம்மா பாபு, அம்மா மேனேஜர், தேங்க் யூ வெரி மச். அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசி முடிவு செய்துட்டு வந்திருக்கேன்.